வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. ஆமாம் சுஜி, இந்த இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கைக்கு அந்நிய செலாவணி ஈட்டி தர்றதில் ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது தான் இந்த ஆடை தொழில்துறை. அதாவது ஆடை தொழிற்சாலைகள் மூலமாக ஆடைகளை தைத்து இந்த வெளிநாடுகளுக்கு அனுப்புவது. அதன் அடிப்படையில் தான் சுஜி, இந்த இலங்கையை பொறுத்தவரையில் ஆடை தொழிற்சாலைகளில் ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது தான் இந்த மாஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனின்றது. இந்த மாஸ் ஹோல்டிங்ஸை பற்றி பல்வேறு தகவல்கள் சமூக ஊடகங்கள் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே வந்த வண்ணம் தான் இருக்குது. இதன் அடிப்படையில் தான் தற்போது ஒரு புதிய தகவல் ஒன்று சமூக ஊடகங்களில் வலம் வருது. என்னன்னா, மாஸ் ஹோல்டிங்ஸ் ஆனது தனக்கு சொந்தமான சில தொழிற்சாலைகளை மூடிவிட்டு சுமார் 26,000 பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக ஒரு தகவல் சமூக ஊடகங்களில் வெளிவருது. இது தொடர்பாக எவ்வளவு உண்மை பொய்ன்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் ஷேர் பண்ணி வர்றாங்க. உண்மையிலுமே சுஜி, இது என்ன நிலைமை? பணியாளர்களை பணி நீக்கம் செய்கிறாங்களா? தொழிற்சாலைகள் மூடப்படுது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாஸ் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய மாஸ் ஹோல்டிங் குரூப்பில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. இது மூலமாக நிறைய பேர் அவங்களோட தொழிலை மேற்கொண்டு வரதோட அவங்களுக்கான ஊதியமும் அங்கேருந்து தான் வழங்கப்படுது. அப்போ இப்படி ஒரு நியூஸ் வந்தோன்னே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தொழில் இல்லாமல் போகும்போது இந்த கவர்மெண்ட் ஃபீல்டில் நிறைய பிரச்சனைகள், அதாவது அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மாஸ் ஹோல்டிங் ஆனது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட தொழிற்சாலைகளை மூடிட்டு அதிலிருந்து 26,000 பேருக்கு பணி நீக்கம் செய்ய போகிறதா. ஆனால் இது தொடர்பாக நாங்கள் ஆராயும் போது பிரதான ஊடகங்கள்லையும் இது தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனால் முக்கியமாக ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும். துல்ஹிரியில் இருக்க மாஸ் ஃபேப்ரிக் பார்க் அப்படின்ற இடத்துல தான் அதாவது அந்த வளாகம் செயல்பட்டு வருது. அதில் உள்ள ஒரு தொழிற்சாலை தான் மெட்லிய தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் சேவைகள் நிறுத்தப்பட போகிறதா மாஸ் ஹோல்டிங் குழுமம் தெரிவிச்சிருக்கிறதா பிரதான ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கு. ஆனால் இது உள்ளார்ந்து போய் நாங்கள் பார்க்கும்போது இதில் என்ன நடந்தது, அதாவது பிரதான ஊடகங்கள் இவ்வாறான ஒரு செய்தியை மட்டும் வெளியிட்டிருக்கு. அப்போ இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இது சார்ந்து நிறைய தொழிலாளர்கள் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. அவங்களோட வாழ்வாதாரம் இது மூலமாக கடுமையாக பாதிக்கப்படும். 26,000 தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய தொகை. அப்போ இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வாங்க? இப்படி பல கேள்விகள் இந்த பிரச்சனையோட தொடர்ந்துகிட்டே வருது. அப்போ இதை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் மாஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தில் குழுமத்தில் உள்ள ஒரு அதிகாரியை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கதைச்சிருந்தோம். அவர் சில விடயங்களை தெரிவிச்சிருந்தார். மாஸ் ஃபேப்ரிக் பார்க்கில் உள்ள வளாகத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலை தான் மெட்லிய தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் என்ன நடக்குதுன்னா, தைக்கப்பட்ட ஆடைகள் தான் உற்பத்தி செய்யப்படுது. அதாவது அந்த தைக்கிற ஆடை தயாரிப்பு தான் நடக்குது. அப்போ இதில் சாதாரணமாக 2,200 தொழிலாளர்கள் புரிகிறதா தான் அந்த அதிகாரி கூறியிருந்தார். இப்போ இந்த தொழிற்சாலையில் என்ன நடக்க போகுதுன்னா, இந்த தைக்கும் ஆடைகள் தானே அங்கே இடம்பெறுது, இந்த உற்பத்தி தானே தைக்கிறாங்க கார்மெண்ட்ஸில், அதை நிறுத்தப்பட்டு அவங்க துணி தயாரிப்பு தான் போக போகிறாங்க. அதாவது நெய்தல், அதுக்கான பிரிண்டிங், கலர் பண்ணுறது, மற்றது ஃபினிஷிங், இந்த மாதிரி துணி தயாரிப்புக்கு தான் இந்த மெட்லிய தொழிற்சாலையை மாற்ற போகிறாங்க. அதனுடைய ஆடை தைக்கிறதுலேருந்து அவங்க துணி தயாரிப்புக்கு மாற்ற போகிறாங்க. இதுக்கு காரணமாகவும் சில காரணங்கள் அவர் தெரிவிச்சிருந்தார். அப்போ இந்த துணி தயாரிப்புக்காக இந்த தொழிற்சாலை மாற்றப்பட போகுது அப்படின்னு சொல்லும்போது எதனால இது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அவர் சொன்ன ஒரு விடயம் தான், இலங்கை மட்டுமல்ல இப்போ உலகளாவிய ரீதியில் இந்த கவர்மெண்ட் ஃபீல்டுன்றது ஒரு சுருக்க நிலையை, அதாவது ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருது. ஏன்னா பொருளாதார பிரச்சனைகள் இப்படி பல விடயங்களோட பார்க்கும்போது சில சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது மாத்திரமன்றி இந்த மெட்லிய தொழிற்சாலையில் பல வசதிகள் இருக்குது. இந்த வசதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆடை தைக்கிறது, அதாவது தைக்கும் ஆடைகளை உற்பத்தி செய்கிறத நிறுத்திட்டு துணி தயாரிப்புக்கு போகும்போது இந்த வளங்களை, அதாவது இந்த மெட்லிய தொழிற்சாலையில் இருக்க வளங்களை இன்னும் கூடுதலாக அவங்க பயன்படுத்தி கொண்டு அதற்கான அவங்களோட தரத்தை, அதாவது அவங்கள இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும்
மேம்படுத்தி கொடுக்க முடியும். அதனால தான் இவங்க வந்து இதில் இருந்து, அதாவது தைக்கும் ஆடை உற்பத்தியில இருந்து அவங்க துணிகளுக்கு கலர் பண்ணுறது, ஃபினிஷிங், அந்த நெய்தல், இந்த நடவடிக்கைகளுக்கு மாற போகிறதா அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் அந்த தொழிற்சாலையில் 2200 தொழிலாளர்கள் தான் பணிபுரிகிறதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. சரி, இப்போ இந்த 2200 தொழிலாளர்களாக இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைக்கு மாறும்போது அதில் தைக்கிற வேலையில் ஈடுபட்டிருப்பாங்க, மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் இருந்திருப்பாங்க, இப்படி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இவங்களோட நிலைமைகள் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த அதிகாரிகிட்ட கேட்டிருந்தோம். ஆமாம் சுஜி, அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த மாஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனமானது இலங்கையில் பல்வேறு தொழிற்சாலைகள் காணப்படுது. ஆகவே இவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பணியாளர்கள் 2200 பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது இல்லையா, அப்போ அந்த தொழிற்சாலைகளுக்கு வந்து பணிமாற்றம் செய்ய போகிறதா சொல்லியிருந்தாரு. அதுலேயுமே வந்து இந்த பணிமாற்றத்தின் போது பணிமாற்றம் விரும்பி போறவங்களுக்கு வந்து ஒரு 3 மாத ஊக்கத்தொகையும் வந்து வழங்குவதாக, அதாவது அவர்கள் ஊக்குவிக்கும் வகையில் 3 மாத ஊக்கத்தொகையும் வழங்க போவதாக வந்து அவர் தெரிவித்திருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இந்த பணியாளர்கள்னு சொல்லி 2200 பேருமே வந்து நிறைய ஃபேமிலிஸோடு இருப்பாங்க. அப்படியான நாட்களுக்கு வந்து போக முடியாமல் இருக்கும். அப்போ தனிப்பட்ட ரீதியிலோ அல்லது விரும்பியோ அவங்க வந்து ராஜினாமா கொடுத்தாங்களா இருந்தால் அவங்களுக்குமே வந்து சட்டத்தில் கொடுக்க சொல்லி இருக்கிற தொகை விட அதிகமான தொகை பணத்தை வந்து வழங்க போவதாக வந்து அவர் தெரிவித்திருந்தார். ஆமாம், இந்த மற்ற தொழிற்சாலைகளுக்கு மாற்ற போகுதுன்னு சொல்லும்போது இவங்களோட தொழிற்சாலை ஒன்று இருக்குது, அதாவது மாஸ் ஹோல்டிங்ஸ்ட ஜோர்டான்லேயும் இருக்கு. அப்போ ஜோர்டானுக்கு போக விரும்புகிறவங்க அங்கேயும் கூட போய் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் அவங்க கொடுத்துருக்கிறதா தெரிவிச்சிருந்தாரு. அது மாத்திரம் இல்லாமல் சுற்றி இந்த சிறப்பு தொகைக்கு மேலதிகமாக வந்து இந்த அனைத்து சட்டப்பூர்வ தவணைகள் மற்றும் நிலுவைத் தொகைகளும் வந்து முழுமையாக வழங்கப்படும்னு சொல்லி வந்து அவர் தெரிவித்திருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதம்ங்கிறது வந்து ஒரு புது வருடம் வர்ற மாதம், அந்த தமிழ் சிங்கள புத்தாண்டு வரப்போகிற ஒரு மாதம். அந்த மாதத்துக்கான போனஸ் தொகையுடன் வந்து இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளே வந்து முழுமையான சம்பளமே கூட அவங்களுக்கு வழங்க போவதாக தான் அவர் தெரிவித்திருந்தார். அதோடு பார்க்கும்போது சரண்யா, இந்த மாஸ் ஹோல்டிங், அதாவது இந்த மாஸ் குழுமத்தின் 2 நிறுவனங்கள் மூடப்பட போகிறதாகவும் தெரிவித்து தகவல்கள் வெளிவந்துச்சு. ஆனால் என்ன நிறுவனங்கள் அப்படின்றத விட 2 நிறுவனங்கள். அப்போ மாஸ் ஹோல்டிங்ஸ்ன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய குழுமம், அதில் நிறைய விதமான செயற்பாடுகள், நிறைய விதமான பிஸ்னஸ் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது இது தொடர்பாக நாங்கள் அவர்கிட்ட கேட்டறிந்த போது அவங்க சொன்ன ஒரு விடயம், மாஸ் ஹோல்டிங்ஸ்ன்றது ஒரு நம்பகமான ஒரு நிறுவனம். அப்படின்னு இருக்கும்போது எங்களோட நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படும் எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் உத்தியோகபூர்வமாக தெரிவிப்போம். ஆனால் இந்த மாதிரி சில தவறான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போது அது வந்து மக்களை தவறாக வழிநடத்தப்படுது அப்படின்றதையும் அவர் எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். அதோட இப்போ மாஸ் மெட்லிய தொழிற்சாலையில் தான் இப்போ இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ இந்த மெட்லிய தொழிற்சாலையில் இருக்கவங்களுக்கு வந்து இப்படி இடமாற்றங்கள் வழங்குறதாகவும், வெளிநாடுகளுக்கு கூட, அதாவது ஜோர்டானில் இருக்க அவங்களோட நிறுவனத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, அதையும் நாங்கள் வழங்கியிருக்கோம். மற்றது இவங்களுக்கு பல நிவாரண தொகைகள், சலுகைகள் வழங்க போகிறதா, இப்படி பல விடயங்கள் அவர் தெரிவிச்சிருந்தாலும் இது உண்மையிலேயுமே அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சா அப்படின்றதையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறது கடமை. அந்த வகையில் நாங்கள் மாஸ் மெட்லிய தொழிற்சாலையின் பணியாளர்கள் சிலரையும் தொடர்பு கொண்டு இது தொடர்பில் வினவி இருந்தபோது அவங்க தெரிவித்த ஒரு விடயம், மாஸ் குழுமம், அதாவது மாஸ் குழுமம் இந்த மெட்லிய தொழிற்சாலை இப்படி மாற்றப்பட போகிறதுனால பணியாளர்களுக்கு ஏற்படுகிற அசௌகரியத்திற்கு அவங்க வந்து நிவாரண தொகைகள் அறிவிச்சிருந்தாங்க. அதை அவங்க சரியாக தந்ததாகவும், இந்த தொழிற்சாலையில் 2000 பேர் வரையில் பணிபுரிகிறதாகவும், அவங்களுக்கான அந்த தொகைகள், அதாவது நிவாரண தொகைகள் அவங்களுக்கு சரியாக வழங்கப்பட்டதாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. எனவே இந்த சமூக ஊடகங்களில் இப்போ மாஸ் தொழிற்சாலைகளில், இந்த மெட்லிய தொழிற்சாலையில் முக்கியமாக பணிபுரிகிறவங்க நிறைய பேர் அச்சத்துக்குள்ளாக இருக்கலாம். இது என்ன நடந்திருக்கு, இவங்களுக்கு தொழிலுக்கு என்ன ஆக போகுது, இவங்க அடுத்த கட்டம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, அந்த தொழிற்சாலை மூடப்படலை, அந்த தொழிற்சாலையின் நடவடிக்கைகள் மாற்றப்பட்டிருக்கு. அதாவது அவங்க ஆடை தைக்கிறதுலேருந்து துணி உற்பத்திக்கு வந்து மாறி இருக்கிறாங்க. அந்த தொழிற்சாலையில் இருக்க வளங்கள் மற்றும் நாட்டில் ஏற்படுற இந்த தைக்கும் ஆடைகள் ஏற்றுமதியில் ஏற்படுற சில சிக்கல்கள், இந்த பல பிரச்சனைகள் காரணமாக அவங்க தைக்கிற ஆடையிலிருந்து துணி உற்பத்திக்கு வந்து அவங்க மாறி இருக்கிறாங்க. மற்றது அந்த தொழிற்சாலையில் 26,000 பேர் வேலை செய்யலை, 2200 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கான
அதாவது மாற்று ஏற்பாடுகள், அவங்க வேறு கம்பெனிஸில் வேலை செய்யலாம், அதாவது மாஸ் ஹோல்டிங்ஸ்க்கு சொந்தமான வேறு தொழிற்சாலைகளில் வேலை செய்யலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்க அவங்களோட தொழிற்சாலையில் வேலை செய்யலாம். மற்றது அவங்களுக்கான ஊக்கத்தொகைகள் இவற்றை சரியாக சட்டத்திற்கு ஏற்ப அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த அநியாயங்களும் இடம்பெறலை அப்படின்றது எங்களோட ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுச்சு. எனவே நீங்களும் இது போன்ற செய்திகள் உங்களது மொபைல் ஃபோனுக்கு வந்து அதை நினச்சி பயப்படாதீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்குமே வந்து இது உண்மை தெரியாமல் ஷேர் பண்ணாதீங்க. எனவே இது போன்ற தகவல்கள் வந்தால் இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஆராய நீங்கள் வந்து அது தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சுற்றி 07714149696 அப்படின்ற எங்களோட தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கிளைம்ஸ் வந்தால் அதை எங்களுக்கு உட்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நாங்கள் இப்போ தெரிவித்த விடயங்களுக்கு மேலதிகமான மற்றும் இந்த விடயத்திடையே, அதாவது மாஸ் ஹோல்டிங் சம்பந்தமான இந்த அறிக்கையிடையே முழுமையான அறிக்கையை படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபேக்ட்ரிஸ் இன்டோ தமிழ் ஸ்ரீலங்கா அப்படின்ற எங்களோட இணையதளத்துக்கு போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எங்களோட சமூக வலைத்தள பக்கங்களும் இருக்குது. ஆமாம் சுஷி, சமூக ஊடக பக்கங்களான ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அதுக்கு வந்து வாட்ஸ்அப், யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்திலும் இது போன்ற காணொலிகள், நீண்ட மற்றும் குறுகிய காணொலிகள் காணப்படுகின்றன. அதிலுமே சென்று நீங்கள் வந்து இது தொடர்பான விடயங்களை பார்வையிடலாம். அதே போன்ற இந்த வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சுட்டீங்களா இருந்தால் இது போன்ற தகவல்களை மும்மொழிகளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.